السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وسارعوا إلى مغفرة من ربكم وجنة أرضها السماوات والأرض أعدت للمتقين. قال رسول الله صلى الله عليه وسلم من تواضع لله رفعه الله. ரவாஹு முஸ்லிம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அஹ்லாக் நற்பண்புகள் என்கிற இந்த மாநாட்டில் மன்னிப்பவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான் என்கிற தலைப்பில் பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நம்முடைய நல்ல குணத்தில் நற்பண்புகளில் மிக முக்கியமான ஒன்று என்ன என்று சொன்னால், மக்களை மன்னிச்சு விடணும், பழி வாங்கக்கூடாது, பழி வாங்க துடிக்கக்கூடாது. மன்னிக்கக்கூடியது உயர்ந்த குணம், பழி வாங்குவது தாழ்ந்த குணம். யாரு மன்னிக்கிறாங்களோ அவங்க சொர்க்கவாசி, யாரு மன்னிக்கிறது இல்லையோ அவங்க சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படிங்கிறதையெல்லாம் குர்ஆன் ஹதீஸில் நிறைய இடங்கள்லையே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உதாரணமாக திருமறை குர்ஆனின் சூரா ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய 3வது அத்தியாயத்தின் 133, 134 ஆகிய 2 வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தால் 133வது வசனத்தில் சொர்க்கத்தை பற்றி, சொர்க்கத்துடைய நியமத்துகளை பற்றி, சொர்க்கத்துடைய விசாலத்தை பற்றி எல்லாம் அல்லாஹ் பேசிவிட்டு அந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கிறான். உஇத்தத் லில் முத்தகீன். சொர்க்கம் யாருக்காக படைக்கப்பட்டிருக்கிற என்று சொன்னால், யார் இறையச்சம் உள்ளவர்களோ முத்தகீன்களோ அவர்களுக்காக சொர்க்கம் படைக்கப்பட்டதாக இந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கிறான். முடித்துவிட்டு அடுத்த வசனத்திலே பேசுகிறான், இறையச்சம் உள்ளவர்கள் யார் என்று பேசுகிற போது இந்த ஆயத்தில் 134வது ஆயத்தில் 3 பேரை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். யாருக்கு இந்த 3 பண்புகள் இருக்கிறதோ அவர்கள் இறையச்சம் உள்ளவர்கள், அவர்கள் சொர்க்கவாசிகள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு முதல் பண்பு என்ன என்று சொன்னால், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வல்லர்ரா. அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் பண்ணுவார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வார்கள். அவர்கள் வசதிகளாக இருந்தாலும் ஏழைகளாக இருந்தாலும் அவங்க தகுதிக்கு தகுந்தமா என்ன பண்ணுவாங்க, சதக்கா பண்ணுவாங்க. அவங்க சொர்க்கவாசி அப்படின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டு இரண்டாவது பண்பு என்ன என்று சொன்னால், வல் காலிமீனல் கைல. அவர்கள் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள், கோபத்தை மெண்டு முழுங்குவார்கள், பொறுமையாக இருப்பார்கள், அவங்களும் சொர்க்கவாசி என்று சொல்லிவிட்டு மூன்றாவது பண்பாக வல் ஆஃபீன அனின் நாஸ். அவர்கள் மக்களை மன்னித்து விடுவார்கள். யாரு பழி வாங்காம மன்னிச்சு விடுறாங்களோ அவங்களும் சொர்க்கவாசி என்று இந்த வசனங்களில் அல்லாஹ் பேசுகிறான். அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, மன்னிக்க கூடியவங்களை அல்லாஹ் உயர்த்துகிறான், மன்னிக்க கூடியவங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான், மன்னிக்க கூடியவங்களை அல்லாஹ் நரகத்தை விட்டு காப்பாற்றி சொர்க்கத்தை தர்றான் அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம். மட்டுமல்லாமல் நம்ம யாரையெல்லாம் மன்னிக்கணும் அப்படிங்கிறத நீங்க குர்ஆனை படிச்சு பார்த்தீங்களாக்க, திருமறை குர்ஆனின் சூரத்து தகாபுன் என்று சொல்லக்கூடிய 64வது அத்தியாயத்தின் 14வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவல்லக்கும் ஃபஹதரூஹும் வ இன் தஅஃபு வ தஸ்ஃபஹு வ தக்ஃபிரு ஃபஇன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய பிள்ளைகளில் சிலர், உங்களுடைய மனைவிகளில் சிலர் உங்களுக்கு எதிரிகளாக இருப்பார்கள். நவுது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் நம்மளை காப்பாத்தனே. அல்லாஹ் பேசுறான்,
சில பேருடைய பிள்ளைகள், சில பேருடைய மனைவிமார்கள் அவர்களுக்கு எதிரிகளாக இருப்பார்கள். எனவே ஃபஹதரூஹும், அவர்கள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்கள், அவர்கள் விஷயத்திலே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, அப்படிப்பட்ட மனைவி மக்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் பேசுகிறான். வயின் தாஃபு, அவர்கள் செய்கின்ற தவறுகளை நீங்கள் பெருசுபடுத்தாமல் விட்டுவிட்டால், உங்க மனைவி சில தப்பு பண்றாங்க, உங்களுடைய பிள்ளைங்க சில தப்புகள் பண்றாங்க, அதை நீங்க பெருசுபடுத்தாமல் விட்டுவிட்டால், அதை நீங்கள் மனதில் வைக்காமல் நீங்கள் எடுத்து விட்டால், நீங்கள் மனைவி மக்களை மன்னித்து விட்டுவிட்டால் அல்லாஹ் உங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் நம்மளை மன்னிக்கனே, நம்முடைய தரஜாவை உயர்த்தனு அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாரையும் மன்னிக்கனே. குறிப்பா யார மன்னிக்கனே? மனைவிய மன்னிக்கனே, பிள்ளைங்களை மன்னிக்கனே. அப்பதான் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் என்று நான் சொல்லவில்லை, திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான். என்பது மாத்திரமல்லாமல் யாரு மன்னிக்கிறாங்களோ அவங்க அல்லாஹ் உயர்த்துகிறான், அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான் என்பதற்கு என்ன சான்று என்று சொன்னால், இமாம் முஸ்லிம் அவர்கள் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில் 2588வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. மா நகஸத் சதகத்தும் மின் மாலின், நீங்கள் செய்கின்ற சதகா என்பது உங்களுடைய மாலை குறைத்து விடாது. நீங்க தர்மம் பண்றீங்கல்ல, சதக்கா கொடுக்கறீங்கல்ல, ஜக்காத்து கொடுக்கறீங்கல்ல, நீங்கள் பண்ணுகின்ற தர்மம் என்பது, சதக்கா என்பது உங்களுடைய சொத்து பத்துகளை என்ன செய்யாது? குறைத்து விடாது என்று சொல்லிவிட்டு, வமா ஜாதல்லாஹு அபுதன் பி அபுதின் இல்லா இஸ்ஸன், ஒரு அடியான் இன்னொரு அடியானை மன்னிக்கிறார் என்று சொன்னால் அவருடைய இஸ்ஸத்தை அல்லாஹ் உயர்த்துகிறான். யாரு மன்னிக்கிறாங்களோ அவங்க அல்லாஹ் என்ன செய்கிறான்? கண்ணியப்படுத்துகிறான். அவங்களுடைய இஸ்ஸத்தை அல்லாஹ் இன்னும் உயர்த்துகிறான். மன் தவாலஅ லில்லாஹி ரஃபஅஹுல்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக விட்டு கொடுத்து வாழ்றாங்களோ, சகிச்சு போறாங்களோ, மன்னிச்சு போறாங்களோ, ரஃபஅஹுல்லாஹ், அவர்களை அல்லாஹ் உயர்த்துகிறான் என்ற இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு பண்றாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இது அஹ்லாக் மாநாடு, நற்பண்புகளை சொல்லுகின்ற மாநாடு, நற்பண்புகளை கேட்குகின்ற மாநாடு, நற்பண்புகளோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய மாநாடு என்ற காரணத்தால் மிக முக்கியமான ஒரு பண்பு என்ன என்று சொன்னால், நம்ம மக்களை மன்னிக்கனே, விட்டு கொடுத்து போகனே, சகிச்சு போகனே, பழி வாங்க கூடாது. அப்பதான் அல்லாஹ் நம்மளை கண்ணியப்படுத்துவான், அல்லாஹ் நம்மளை மன்னிப்பாங்கிறதுக்கு இந்த வசனங்கள் ஹதீசுகள் தெளிவான சான்று என்கிற அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மக்களை எல்லாம் மன்னிச்சாங்க, அதே மாதிரி முந்திய வாழ்ந்த நபிமார்கள் எப்படி மக்களை மன்னிச்சாங்க, சஹாபாக்கள் எப்படி மன்னிச்சாங்க அப்படிங்கிற சில வரலாற்று செய்திகளை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முதல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களை மன்னிக்கிறாங்க. மன்னிக்கிறனால அவங்களுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை தர்றான், மன்னிச்சனால அல்லாஹ் அவங்களுக்கு வெற்றியை கொடுத்தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான வரலாறு என்ன என்று சொன்னால், ஹுதைபியா என்று சொல்லக்கூடிய வரலாறு. என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, ஹுதைபியா உடன்படிக்கை கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஹிஜ்ரி 6வது ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? மக்காவில் இருக்கும் போது கனவு காண்றாங்க. கனவுல இஹ்ராம் கட்டுற மாதிரி, காபத்துல்லாவுக்கு போற மாதிரி, தவாபு செய்யற மாதிரி, சஃபா மர்வா சை பண்ற மாதிரி, உம்ரா பண்ற மாதிரி கனவு கண்டாங்க. அப்ப நபிமார்கள் காணக்கூடிய கனவு என்ன? வஹியா இல்லையா? அல்லாஹ்வுடைய கட்டளையா இல்லையா? அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க. சொல்லிப்புட்டு வாங்க நம்ம எல்லாம் உம்ராவுக்கு போகலாம் அப்படின்னு ஹிஜ்ரி 6வது வருஷம் என்ன பண்றாங்க? உம்ராவுக்காக இஹ்ராம் கட்டி கொண்டு மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வர்றாங்க. அப்படி வருகிற போது மக்கா யாருடைய கண்ட்ரோல் இருக்கிற என்று சொன்னால், மக்கா காவிர்களுடைய கைவசம் இருக்கிறது. ஹிஜ்ரி 8ல தான் மக்காவுடைய வெற்றி கொள்ளப்படுகிறது. இது நடக்கிறது ஹிஜ்ரி 6ல, மக்காவுடைய வெற்றிக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னால. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்ராவுக்கு வர்றாங்களா, ஏறக்குறைய மக்காவுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. ஹுதைபியாங்கிற மைதானத்துக்கே வந்துட்டாங்க. ஹுதைபியாங்கிற மைதானத்துக்கு வந்துட்ட பிறகு மக்காவாசிகள் என்ன பண்றாங்கன்னு சொன்ன, இல்ல இதுக்கு மேல நீங்க உள்ள வரக்கூடாது, விட மாட்டோம், உம்ரா பண்ண அனுமதிக்க மாட்டோம்
என்று மக்காவாசிகள் இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் தடுத்து நிறுத்துறாங்க. அப்படி தடுத்து நிறுத்தப்படுகிற போது அந்த ஹுதைபியா என்கிற மைதானத்திலே ஹிஜ்ரி 6வது ஆண்டு ஒரு மகத்தான ஒப்பந்தம் போட்டாங்கல்ல, அந்த ஒப்பந்தத்தை தான் இஸ்லாத்திலே ஹுதைபியா ஒப்பந்தம் என்று சொல்வார்கள். அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே படித்து பாருங்கள். அது மகத்தான மன்னிப்பு, மகத்தான விட்டு கொடுத்தல், அதுக்கு அல்லாஹ் கொடுத்த மகத்தான வெற்றி. எப்படி மன்னிச்சாங்க அதுல பாத்தீங்களாக்க, இல்ல நீங்க உமரா பண்ண வேண்டாம், திரும்பி போயிருங்க அப்படின்னு ஒரு 4 ஒப்பந்தம் போட்டாங்கல்ல. அந்த 4 ஒப்பந்தத்தை போடும்போது பாத்தீங்களாக்க, முஸ்லிம்களில் எழுதிய சஹாபி யார் என்று சொன்னால் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஒப்பந்தத்தை எழுதுறாங்க. அந்த ஒப்பந்தத்தை எழுதுகிற போது முதல்ல நம்ம எல்லாம் ஒரு தபால் போடும் போது மேல என்ன எழுதுவோம்? பிஸ்மில்லா போடுவோமா இல்லையா? அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹுதைபியா ஒப்பந்தத்துடைய மேல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதினார்கள். அப்படி எழுதினவனையுமே அந்த மக்காவுடைய குறைஷிய தலைவர்கள் சொன்னார்கள், இது என்ன பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்குது? எங்களுக்கு அல்லாஹ்வை தெரியும், எங்களுக்கு ரஹ்மான தெரியாது, எங்களுக்கு ரஹீமா தெரியாது. நம்ம தான் அல்லாஹ்வுடைய பண்பு ரஹ்மான், அல்லாஹ்வுடைய பண்பு ரஹீம், அல்லாஹ் அளவற்ற அருளாளன், அல்லாஹ் நிகரற்ற அன்புடையோர் என்று அல்லாஹ்வுடைய பண்போடு பேசுகிறோம். ஆனால் மக்காவுடைய காவிர்களை பொறுத்தவரை அவங்க எல்லாம் அல்லாஹ்வை நம்புனாங்க, ஆனால் அல்லாஹ்வை ரஹ்மானாக நம்பவில்லை, அல்லாஹ்வை ரஹீமாக நம்பவில்லை. எனவே அவர்கள் சொன்னார்கள், இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று இருக்கு பத்தியலா, இதை அழிச்சிருங்க. நாங்க ரஹ்மானை நம்பவில்லை, நாங்கள் ரஹீமை நம்பவில்லை. எனவே எப்படி எழுதுங்கள் என்று சொன்னால் பிஸ்மிக் அல்லாஹும்ம, அல்லாஹ்வே உன் பெயரால் என்று எழுதுங்கள் அப்படின்னு மக்காவுடைய காபிர்கள் சொல்றாங்க. சொன்ன உடனேயுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க? அழிச்சிருப்பா அழிட்டு சொல்றாங்க. எப்ப என்ன பண்ணு, இந்த அல்லாஹ்வுடைய சிஃபத் இருக்கு பத்தியலா, அல்லாஹ்வுடைய பண்பு ரஹ்மான் ரஹீம் என்ற பண்பு, இது அழிச்சிருப்பா விட்டு கொடுக்கறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? அந்த ரஹ்மான அழிச்சி ரஹீம் அழிச்சி பிஸ்மிக் அல்லாஹும்ம என்று மாத்துகிறார்கள். அப்புறம் இந்த 2 ஃபிரம் போடுவாங்கல்ல, 2 என்ன போடுறாங்கன்னு சொன்ன மீன் முஹம்மதின் ரசூலுல்லாஹ் அப்படின்னு போட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலாகிய முஹம்மதின் தரப்பிலிருந்து அப்படின்னு போட்டாங்க. அதுக்கு மக்காவுடைய காவிர்கள் சொன்னாங்க, இது என்ன முஹம்மதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் இருக்குது, நாங்க இவரை ரசூலுல்லாஹ்னு ஏத்துக்கிறவே இல்லையே, நாங்க இவரை ரசூலுல்லாஹ்னு ஏத்துக்கிட்டா நமக்கு மத்தியில பஞ்சாயத்தே இல்லையே, பிரச்சனையே இல்லையே, நாங்க ரசூலுல்லாஹ்னு ஏத்துக்கிறவே இல்லை. என்ன பண்ணுங்க, இந்த ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை அழித்து விடுங்கள். ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை அழித்து விட்டு என்ன போடுங்க, மீன் முஹம்மது பின் அப்துல்லா, அப்துல்லாவுடைய மகன் முஹம்மது என்று இருக்க வேண்டுமே தவிர முஹம்மதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் இருக்க கூடாது, அழிங்க அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழிட்ட அழியே இந்த ரசூலுல்லாஹ்ங்கற வார்த்தையை அழிச்சிருப்பா விட்டு கொடுக்குறாங்க, மன்னிக்கிறாங்க. அந்த ரசூலுல்லாஹ்வை அழிச்சிருப்பா, அங்க அப்துல்லான்னு போடுப்பா அப்படிங்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு யோசிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபமஹாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்ன பண்ணாங்க, அந்த வார்த்தையை அழிக்கிறாங்க. ரெண்டாவதாச்சா, மூணாவது பாத்தீங்களாக்க அந்த ஒப்பந்தத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஒப்பந்தத்தை எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னா, நீங்க உமரா பண்ணக்கூடாது, நாங்க உள்ள விட மாட்டோம், நீங்க திரும்பி போயிருங்க, அடுத்த வருஷம் வாங்க 3 நாள் டைம் தர்றோம், அப்ப உமரா பண்ணிக்கிறங்க அப்படிங்கிறாங்க. இது அங்கிருந்து ஏறக்குறைய 420 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டாங்க. இஹ்ராம் கட்டிக்கிட்டு வந்துட்டாங்க. தல்பியா லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்னு தல்பியா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 10 கிலோமீட்டர்ல காபத்துல்லா இருக்குது, திரும்பி போங்கள் என்று சொல்லுவது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்கிறார்கள். திரும்பி தானப்பா போவனே, ஓகே விட்டு கொடுக்குறாங்க, நாங்க திரும்பி போயிடுறோம்பா அப்படின்னு ஏத்துக்கிறாங்க. அப்புறம் அடுத்த ஒப்பந்தத்தை என்ன போடுறாங்கன்னு சொன்னா, மக்காவுடைய காவிரிகள் சொல்றாங்க, மக்காவில் வசிக்கக்கூடிய முஸ்லிம்கள் எங்களுடைய அடி ஓதை சித்திரவதை தாங்க முடியாமல் தப்பித்து மதீனாவிற்கு வந்துவிட்டால் மதீனத்து முஸ்லிம்கள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்க கூடாது, அவர்களை பாதுகாக்க கூடாது, அவங்களுக்கு உதவி செய்யக்கூடாது. அதே சமயத்தில் மதீனாவில் வசிக்கக்கூடிய முஸ்லிம்கள் இஸ்லாம் பிடிக்காமல் அவர்கள் மக்காவுக்கு போய்விட்டால் நாங்க என்ன செய்வோம், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம். எல்லாம் ஒன் சைடு ஒப்பந்தங்க.
அதாவது மக்காவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு அவங்களுக்கு சித்திரவதை தாங்க முடியாம மதீனாவுக்கு வந்துட்டா மதீனத்து முஸ்லிம்கள் அன்சாரிகள் உதவி செய்யக்கூடாதா? ஆனா இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அங்கே போக வாய்ப்பே இல்லை. ஒரு பேச்சுக்கு அப்படி போனாலே நாங்க என்ன செய்வோம்? அவங்களுக்கு அடைக்கலம் கொடுப்போம், பாதுகாப்பு கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. இதையும் சுப்ஹானல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பண்றாங்க. ஓகே அப்படித்தானே, நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஏத்துக்கிறாங்க. அப்புறம் பாத்தியாலாக்கு அடுத்த ஒப்பந்தம் போடுறாங்க. இங்கிட்டு பாத்தியாலாக்கு முஸ்லிம்கள், அங்கிட்டு பாத்தியாலாக்கு மக்காவுடைய குறைஷிகள், சின்ன சின்ன குடும்பங்களாக இருந்தாங்க. அந்த குடும்பங்கள சில பேர் முஸ்லிம்களுக்கு சாதகமா இருந்தாங்க, சில பேர் குறைஷிகளுக்கு சாதகமா இருந்தாங்க. அதனால இந்த சின்ன சின்ன குழுக்கள் இருக்கிறாங்கல்ல, மக்காவுல காவிர்களா வசிக்கிறாங்க, ஆனா முஸ்லிம்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. மூணாவதாக 4வது ஒப்பந்தம் போடுறாங்க. 10 வருஷம் நமக்குள்ள போரே வேண்டாம், 10 வருஷம் நமக்குள்ள போரே வேண்டாம். இந்த 4 தான் ஹுதைபியா ஒப்பந்தம். இந்த 4 நீங்க ஆழமா யோசிச்சு பாத்தீங்களாக்க இது முஸ்லிம்களுக்கு ஒரு வகையான தோல்வியா, தோல்வி இல்லையா? உம்ரா பண்ணாதையே திரும்பி போங்க, தோல்வி. முஸ்லிம்கள் வந்து அடைக்கலம் கொடுக்க கூடாது, தோல்வி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அழிங்க, தோல்வி. ரசூலுல்லாஹ்ங்கிற வார்த்தையை அழிங்க, தோல்வி. இதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு கொடுத்தாங்கல்ல. நம்ம பார்வையில் தோல்வி என்று பேசுகிறோமா இல்லையா? ஆனால் இந்த ஒப்பந்தத்தை போட்டுவிட்டு மதீனாவுக்கு போறாங்க. மதீனா சென்று சேரவே இல்லை. திருமறை குர்ஆனின் சூரத்துல் ஃபத்ஹ் என்று சொல்லக்கூடிய 48வது அத்தியாயத்தின் முதல் 2 வசனங்களை அல்லாஹ் இறக்குகிறான். அந்த சூராவுடைய பேரே சூரத்துல் ஃபத்ஹ், 48வது சூரா. சூராவுடைய பேரே என்ன? சூரத்துல் ஃபத்ஹ். ஃபத்ஹ் என்று சொன்னால் மகத்தான வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. எதை சொல்றான்? அல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மன்னிச்சாங்கல்ல, விட்டு கொடுத்து போனாங்கல்ல, அதை தாங்க பெரிய வெற்றின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த பெரிய வெற்றின்னு அந்த ஒப்பந்தம் நடக்குது பாத்தீங்களா? அந்த ஒப்பந்தம் நடந்து 2 வருஷத்துல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஒப்பந்தம் போட்டாங்கல்ல, மக்காவில் முஸ்லிம்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு தொல்லை கொடுக்க கூடாது ஒப்பந்தம் போட்டாங்கல்ல, அந்த ஒப்பந்தத்தை மக்காவாசிகள் மீறி விட்டார்கள். அப்படி மீறினால தான் என்ன பண்ணாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் மக்காவை கைப்பற்றுறாங்க. அந்த மக்காவுடைய வெற்றி, மகத்தான வெற்றி கிடைக்கிறது. இந்த மக்காவுடைய மகத்தான வெற்றிக்கு என்ன காரணம் என்று சொன்னால், என்ன காரணம்? இந்த ஹுதைபியா ஒப்பந்தமே காரணம். இந்த ஹுதைபியா ஒப்பந்தம் என்று சொல்வது அந்த மக்களை மன்னிச்சது, அந்த மக்களோடு விட்டு கொடுத்து போனது என்று சொன்னால், அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நாம் சகிப்புத்தன்மையோடு வாழுகிறோம் என்று சொன்னால், விட்டு கொடுத்து போகிறோம் என்று சொன்னால், மன்னிக்கிறோம் என்று சொன்னால், நமக்கு அல்லாஹ் வெற்றிகளை தருவானே தவிர அல்லாஹ் நம்மை கேவலப்படுத்த மாட்டான் என்பதற்கு இந்த மக்காவுடைய வெற்றியே மகத்தான சான்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்களாக்க நபிமார்கள் மக்களை மன்னிச்சாங்களா இல்லையா? அதனால அல்லாஹ் அவங்கள கண்ணியப்படுத்தினானா இல்லையா? நான் நிறைய வரலாறு சொல்ல முடியும். நான் 1-2 வரலாறுகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மிகச்சிறந்த ஒரு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி திருமறை குர்ஆனில் சூரா யூசுப் என்றே ஒரு சூரா இருக்கிறது, 12வது சூரா. அதுல பாத்தீங்களாக்க உங்களுக்கு தெரிஞ்ச வரலாற்று செய்தி. அவங்க இருந்தாங்க, அவங்களோடு சேர்ந்து 12 பேர் இருந்தாங்க. என்ன பண்ணாங்க? அவங்கள புன்யாமீன் ஒரு உம்மாவுக்கு பிறந்தவங்க, பாக்கி இன்னொரு உம்மாவுக்கு பிறந்தவங்க. என்ன பண்ணிட்டாங்க? சதி பண்ணி பாக்கி எல்லாரும் சதி பண்ணி வந்து கிணத்துக்குள்ள தள்ளி விட்டாங்க. வரலாறு தெரியுமா தெரியாதா? யூசுப் நபியுடைய அண்ணன் தம்பிமார்கள் எல்லாம் சேர்ந்து கிணத்துக்குள்ள தள்ளி விட்டாங்க. கிணத்துக்குள்ள ஏன் தள்ளுறாங்க? அப்பதான் அவர் மௌத்தா போவாரு. ஜுப்பு அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவாங்க. ஜுப்புன்னு ஆழமான கிணறு, ஆழமான கிணத்துல தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு இருக்கு. இப்ப அல்லாஹ்வுடைய நாட்டை என்ன அப்படின்னு சொன்னா, அவர் மௌத்தாக கூடாது, அவர் மௌத்த ஆக்க கூடாது, அவரை எகிப்துக்கு கொண்டு போறணும், எகிப்துல கொண்டு போய் எகிப்துடைய அரசர் ஆக்கனே. இது யாருடைய நாட்டம்? அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ் யூசுப் நபியை காப்பாத்துறான், எகிப்துக்கு அல்லாஹ் கொண்டு போறான். எகிப்துல முதல்ல விவசாய அமைச்சராக அல்லாஹ் ஆக்குறான், உணவுத்துறை அமைச்சராக அல்லாஹ் ஆக்குறான். அப்புறம் எகிப்துடைய அந்த அசீஸுடைய மௌத்துக்கு பிறகு மன்னராகவே அல்லாஹ் உயர்த்துகிறான். அந்த எகிப்து தேசத்தின் மன்னராக யூசுப் நபி ஆக்கப்பட்டு விட்ட பிறகு அல்லாஹ்வுடைய நாட்டை இந்த அண்ணன் தம்பிகள் சேர்ந்து சதி பண்ணாங்கல்ல, சூழ்ச்சி பண்ணாங்கல்ல, கிணத்துக்குள்ள தள்ளி விட்டாங்கல்ல, அங்கேயெல்லாம் கடுமையான பஞ்சம், கடுமையான வறுமை கேள்விப்படுறாங்க. எகிப்து செல்வ செழிப்போடு இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய மன்னர் வந்து மக்களுக்கு எல்லாம் உதவி செய்யறாரு, உணவு தானியம் கொடுக்கிறாரு, எல்லாம் கேள்விப்படுறாங்க.
கேள்விப்பட்டு சதி பண்ணி சூழ்ச்சி பண்ணி கிணத்துக்குள்ள தள்ளி விட்டாங்கல்ல, அந்த அண்ணன் தம்பிகள் எல்லாம் சேர்ந்து எகிப்துக்கு வந்து யூசுப் நபியை பார்த்து உதவி கேட்கறதுக்காக வர்றாங்க. அவங்களுக்கு இவர் தான் தம்பி, இவர் தான் யூசுஃப் அப்படின்னு தெரியாது. அப்படின்னு தெரிஞ்சா வந்திருக்க மாட்டாங்க. புரிஞ்சா? அப்படின்னு தெரிஞ்சா வந்திருக்க மாட்டாங்க. தெரியாம என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு மன்னர் உதவி செய்ய போறாரு அப்படின்னு யூசுப் நபிட்ட வந்துட்டாங்க. யூசுப் நபிட்ட வந்து உதவி கேட்டா, குர்ஆனை படிச்சு பார்த்தீங்களாக்க சூரா யூசுப் என்று சொல்லக்கூடிய 12வது அத்தியாயத்தின் 89 முதல் 92 வரை, 89, 90, 91, 92, என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, இந்த 4 ஆயத்துகளை படிச்சு பாருங்க. அவங்க எல்லாம் உதவி கேட்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் உதவி கேட்ட உடனேயுமே யூசுப் நபி நினைச்சா எல்லாத்தையும் கொலையா பண்ணிருக்க முடியும். யாரும் கேட்க முடியாது. என்ன கேட்டாங்கன்னு சொன்னா, ஹல் அலிம்தும் மா ஃபஅல்தும் பி யூசுஃப வ அஹீஹி இத் அன்தும் ஜாஹிலூன், நீங்கள் எல்லாம் ஜாஹில்களாக இருக்கும் போது யூசுஃபை என்ன செஞ்சீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உதவி கேட்கிறாங்க. உதவி செய்யாம யூசுப் நபி கேட்கிறாங்க, நீங்க எல்லாம் ஜாஹில்களாக இருக்கும் போது யூசுஃபை என்ன பண்ணீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படின்னு கேட்ட உடனேயுமே அந்த மக்கள் எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. அந்த மக்கள் எல்லாம் ஷாக் ஆகி கேட்கிறாங்க, இன்னக்கல அந்த யூசுஃப், நீங்க தான் யூசுஃபா அப்படிங்கிறாங்க. அதுக்கு இவங்க எல்லாம் சொல்றாங்க, யூசுப் நபி சொல்றாங்க, ஆனா யூசுஃப் வஹாதா அஹி, நான் தான் யூசுஃப். வஹாதா அஹி, இவர் தான் யாரு? என்னுடைய சகோதரர். கதுமன்னல்லாஹு அலைனா, அல்லாஹ் எங்களை உயர்த்திருக்கிறான், அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். இன்னஹு மன் யத்தகி வ யஸ்பிர் ஃபஇன்னல்லாஹ லா யுதிஉ அஜ்ரல் முஹ்சினீன். யாரு வந்து இறையச்சத்தோடு இருக்கிறாங்களோ, யாரு பொறுமையா இருக்கிறாங்களோ, அவங்க கூலி அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஒருபோதும் வீணாக்க மாட்டான். நான் இறையச்சத்தோடு இருந்த காரணத்தால், நான் பொறுமையாக இருந்த காரணத்தால் என்னை அல்லாஹ் வந்து சாகடிக்கல. இந்த மிகப்பெரிய உயரத்திலே, இந்த நாட்டுடைய அரசாங்கத்திலே என்னை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அப்படின்னு யூசுப் நபி சொன்னாங்க. அப்படின்னு சொன்ன உடனே அந்த மக்கள் சொன்னாங்க, காலு தல்லாஹி லகத காசரக்கல்லாஹு அலைனா இன் குன்னா லஹாதீன், அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றோம், அல்லாஹ் உங்களை உயர்த்தி விட்டான், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான், நாங்க தான் தப்பு செஞ்சிட்டோம், நாங்க செஞ்ச தப்பை நீங்க மன்னிச்சுக்கிறீங்க அப்படின்னு அவங்க மன்னிப்பு கேட்கிறாங்க. அப்ப யூசுப் நபி சொல்றாங்க, கால லா தஸ்ரீப அலைக்கும் அல்யௌம் யக்ஃபிருல்லாஹு லக்கும் வ ஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். லா தஸ்ரீப அலைக்கும் அல்யௌம், உங்கள் மீது எந்த விதமான குற்றங்களும் இல்லை, குற்றச்சாட்டுகள் இல்லை, நான் உங்களை மன்னித்து விட்டேன். நான் உங்களை மன்னித்தது மாத்திரமல்ல, யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக, நானும் மன்னிச்சிட்டேன், அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக என்று சய்யிதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சதி பண்ணாங்களே, சூழ்ச்சி பண்ணாங்களே, கிணத்துல தள்ளி விட்டாங்களே, அவங்கள அல்லாஹ் மன்னிச்சான், அவங்கள யூசுப் நபி வந்து மன்னிச்சாங்க என்று குர்ஆன் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, நம்ம எல்லாம் படிக்கிறோம் என்று சொன்னால் வெறுமனை படிப்பதற்காக அல்ல, கேட்பதற்காக அல்ல. எதுக்காக? யூசுப் நபி எப்படி மன்னிச்சாங்களோ அதே மாதிரி யாரெல்லாம் நமக்கு எதிராக சூழ்ச்சிகள் பண்ணாங்களோ அவங்கள மன்னிக்கணும். மன்னிக்கிறது வந்து உயர்ந்த குணம். மன்னிச்சா அல்லாஹ் நம்மளை கண்ணியப்படுத்துவாங்கிறதுக்கு இந்த யூசுப் நபியுடைய சரித்திரம் வந்து அழகான சான்று. அதே மாதிரி சஹாபாக்களை பொறுத்தவரை 2 சஹாபாக்குடைய சான்றுகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு சஹாபி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க மன்னிக்கிறாங்க. யாரை மன்னிச்சாங்க? மிஸ்தஹ் பின் அஸாஸா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த மிஸ்தஹ் பின் அஸாஸாவை பற்றி திருமறை குர்ஆனில் சூரத்து நூர் என்று சொல்லக்கூடிய 24வது அத்தியாயத்தின் 22வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான். உங்களுக்கு தெரியும், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு யாருடைய வாப்பா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய வாப்பா யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ஆயிஷா நாயகி மேல வந்து அவதூறு சுமத்தினாங்க. மிகப்பெரிய அவதூறு. எவ்வளவு பெரிய அவதூறு? அவங்க வந்து நவுது பில்லாஹி மின்ஹா, விபச்சாரம் பண்ணிட்டாங்க என்கிற ஒரு அவதூறு பரப்பப்படுகிறது. இந்த அவதூறை வந்து யூதர்கள் வந்து பரப்புறாங்க, முஸ்லிம்கள் வந்து ஏத்துக்கிறல. ஆனால் 3 சஹாபாக்கள் இந்த அவதூறை நம்பினார்கள். இந்த அவதூறை வெளியே போய் சொன்னாங்க. அதில் ஒரு சஹாபி யார் என்று சொன்னால் மிஸ்தஹ் பின் அஸாஸா ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க? மிஸ்தஹ்ங்கிற சஹாபி இந்த அவதூறை நம்பினார். இந்த அவதூறை வெளியே போய் பரப்புனார். இந்த மிஸ்தஹ் பின் அஸாஸா ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட சஹாபி என்று சொன்னால் ஏழை சஹாபி.
அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு சொந்தக்கார நெருக்கமான சஹாபி. இந்த மிஸ்தஹ் எவ்வளவு பெரிய ஏழை என்று சொன்னால், இவர் தங்கறதுக்கு வீடு இல்லை, உடுத்த சொல்லத்தக்க துணிமணி இல்லை, சாப்பிட்றதுக்கு வசதி வாய்ப்பு இல்லை. இவருக்கு தங்க இடம் கொடுத்தது, சோறு கொடுத்தது, துணிமணி வாங்கி கொடுத்தது, மருத்துவம் பார்க்கிறது எல்லாம் யார் பண்ணது? இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மிஸ்தஹுக்கு அம்புட்டு உதவி செய்கிறாங்க. எல்லா உதவிகளை பெற்ற இந்த மிஸ்தஹ் பின் அஸாஸா ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணிட்டாங்க? ஆயிஷா நாயகி மேல இந்த அவதூறை பரப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. 50 நாளைக்கு பிறகு அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான், ஹாதா இஃப்கும் முபீன், இது பகிரங்கமான அவதூறு, பச்சை பொய் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்படின்னு சொன்ன உடனேயுமே அபூபக்கர் சித்திக்கு வந்து பயங்கரமான கோபத்தில் சொன்னாங்க, வல்லாஹி அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன், நான் இனிமே மிஸ்தஹுக்கு என்ன செய்ய மாட்டேன் உதவி. ஏன்னா என் புள்ள, என் மக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, என் மக, என் புள்ள மேல சாதாரண குற்றச்சாட்டு அல்ல, விபச்சார குற்றச்சாட்டு சுமத்திட்டால நான் மிஸ்தஹுக்கு அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன், இனிமே நான் ஒரு பைசா உதவி செய்ய மாட்டேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உதவி செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்றாங்க. அப்படி சத்தியம் பண்ண உடனேயுமே இந்த ஆயத்து சூரத்து நூருடைய 22வது ஆயத்து அல்லாஹ் இறக்குறான், வலா யதலி உலுல் ஃபضل மின்கும் வஸஅத்தி அன் யூது உலில் குர்பா வல் மசாகீன வல் முஹாஜிரின ஃபீ சபீலில்லாஹ் வல் யாஃபு வல் யஸ்ஃபஹு அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அபூபக்கர் அவர்களே, உங்களை போன்ற உயர்ந்தவர்கள், உங்களை போன்ற கண்ணியமிக்கவர்கள், உங்களை போன்ற மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் இந்த மிஸ்தஹை போன்ற ஏழைக்கு, மிஸ்கீனுக்கு, ஃபகீருக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்யலாமா? அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டாமா? அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மிஸ்தஹை மன்னித்து விடுங்கள் என்ற இந்த வசனம் அருளப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை அபூபக்கர் சித்திக்கு ஓதி காட்டுறாங்க. சய்யிதுனா அபூபக்கர் சித்திக் என்ன பண்றாங்க? இந்த மிஸ்தஹ் பின் அஸாஸா வந்து மன்னிச்சாங்க என்று வரலாறு பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எவ்வளவு பெரிய மிஸ்தஹ் பண்ணாலே மன்னிச்சாங்களா இல்லையா? அவங்கள அல்லாஹ் உயர்த்தினானா இல்லையா? அவங்கள அல்லாஹ் கண்ணியப்படுத்தினானா இல்லையா? அதே மாதிரி நம்மளும் வந்து மக்களை உயர்த்தணும், மக்களை மன்னிக்கணும், விட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் ஒரே ஒரு வரலாறு சொல்லிடுறேன். இதை இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 6883வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. 2 சஹாபாக்கள், ஒருத்தர் வாப்பா, ஒருத்தர் மகன். ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு, வாப்பா வந்து யமான் ரலியல்லாஹு அன்ஹு, மகன் யாரு? ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு. 2 பேரும் சஹாபாக்கள். இந்த மகன் ஹுதைஃபா அவர்களும் வாப்பா யமான் அவர்களும் மார்க்கத்திற்காக, இந்த மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக உஹது போருக்கு போறாங்க. உஹது போருடைய உச்சகட்டம் நடக்கிறது. அந்த உஹது போருடைய அந்த உச்சகட்டத்தில் வாப்பா இருந்தாங்கல்ல யமான் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க அப்படியே உள்ள போய் எங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா காவிர் பக்கத்து போயிட்டாங்க. அவர் போர் பண்றாரு. அந்த போர்ல என்ன நடக்குது, யார் என்ன, அந்த உச்சகட்டத்தில் இவர் அவரையும் அறியாமல் காவிர் சைடு போயிட்டாங்க. வாப்பா யமான் ரலியல்லாஹு அன்ஹு காவிர் சைடு அவர் நின்ற உடனேயுமே சஹாபாக்களுக்கு யார் என்னன்னு தெரியல, அவர் முஸ்லீமா இல்லைன்னு கூட தெரியல. சஹாபாக்கள் காவிர்களை வெட்ட போறாங்கல்ல, அப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா யமான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க? கொலை செய்ய போறாங்க. யார் பார்க்கிறது? மகன் ஹுதைஃபா பார்க்கறாங்க. மகன் ஹுதைஃபா பார்க்கும் போதே அப்படி அவரை கொலை பண்ண போறாங்க. மகன் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களை பார்த்து சொல்லுவாங்க, ஹுவ அபி அபி, அவர் என் தந்தையாயிற்று தந்தையாயிற்று அப்படிங்குவாங்க. காதுல கேட்காது. ஹுவ முஸ்லிம் முஸ்லிம் அப்படிங்குவாங்க. காதுல கேட்காது. காதில் கேட்காத சஹாபாக்கள் நேரா போய் யமான் ரலியல்லாஹு அன்ஹுவை கொலையா பண்ணிடுவாங்க. உஹது போரில் மகன் ஹுதைஃபாவுடைய கண்களுக்கு முன்னால் அபி அபி என்று கத்திவிட்ட பிறகு எதையும் கேட்க என்ன பண்ணிட்டாங்க, தெரியாம என்ன பண்ணிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணிட்டு சஹாபாக்கள் திரும்பி வர்றாங்க. அவங்க கையில வாள் இருக்குது, ரத்தம் சொட்டுகிறது. யாருடைய ரத்தம்? வாப்பாவுடைய ரத்தம் சொட்டுது. வாள்ல வாப்பாவுடைய ரத்தம் சொட்டுது. வாளில் வாப்பாவுடைய ரத்தம் சொட்டுகிற போது அதை பார்த்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, அந்த தெரியாம கொலை பண்ணாங்களா சஹாபாக்கள், அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை என்ன என்று சொன்னால், கஃபரல்லாஹு லக்கும், என் அருமை சஹாபாக்களே, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக,
அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக. நீங்கள் கொலை செய்தது அவர் ஒரு காஃபிர் அல்ல, இஸ்லாத்தின் எதிரி அல்ல. என்னுடைய தந்தை நம்மளை போன்ற மார்க்கத்திற்காக இந்த போருக்கு வந்தவர். நீங்க தெரியாம கொலை பண்ணிட்டீங்க, நான் தான் சம்பந்தப்பட்டவன், நான் உங்களை மன்னிச்சிட்டேன், அல்லாஹ் உங்களை மன்னிச்சிருவான் என்ன அந்த ஸ்பாட்ல என்ன பண்ணாங்க? ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு பாப்பாவை கொலை பண்ணாங்கல்ல, அவங்களையே மன்னிச்சாங்க. இது பெரிய செய்திங்கிறனால ரசூலுல்லாஹ் வரை இந்த செய்தி போகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க மகனை கூப்பிட்டு சொல்லுவாங்க, ஏப்பா தெரியாம அவன் நடந்து போயிருச்சு, அதுக்காக என் கவர்மெண்ட் நான் தான் நஷ்டஈடு தரேனே, நான் நஷ்டஈடு என்னவா தர்றேன் அப்படின்னு சொன்னா 100 ஒட்டகங்களை நஷ்டஈடா தந்துடுறேன், அந்த 100 ஒட்டகத்தை வாங்கிக்க அப்படிங்குவாங்க. சம்பந்தப்பட்ட ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ் இந்த 100 ஒட்டகம் எனக்கு வேண்டாம், இந்த 100 ஒட்டகங்களை நான் வாங்குவதை விட இந்த மதீனாவில் என்னை விட ஏழைகள், என்னை விட மிஸ்கீன்கள், என்னை விட ஃபகீர்கள் இந்த மதீனாவிலே வசித்துக் கொண்டிருக்கிறார்கள், என் சார்பாக அந்த 100 ஒட்டகத்தை நீங்களே மதீனாவுடைய மிஸ்கீன்கள் ஃபகீர்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சம்பந்தப்பட்ட ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்ல, ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? அந்த அவருக்கு சொந்தமான 100 ஒட்டகத்தை அந்த ஏழைகளுக்கு கொடுத்தாங்க. அதற்கு பிறகு நீங்க வரலாறுகளை படிச்சு பார்த்தீங்களாக்க எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் அவர்களோடு, உமர் பின் ஹத்தாப் அவர்களோடு, இன்னும் பல சஹாபாக்களோடு நெருக்கமாக இருந்தாங்களோ அதே மாதிரி பாதிக்கப்பட்ட மகன் இருந்தார்ல இந்த ஹுதைஃபாவோடு நெருக்கமாக இருந்தாங்க என்று வரலாறு ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, இதையெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இது அஹ்லாக் மாநாடு, இது நற்பண்புகளை பேசக்கூடிய மாநாடு, இது நற்பண்புகளை கேட்கக்கூடிய மாநாடு, வெறுமனை பேசக்கூடிய கேட்கக்கூடிய மாநாடு மாத்திரமல்ல, அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய மாநாடு, அமல் செய்யக்கூடிய மாநாடு என்ற காரணத்தால் நம்ம மக்களை மன்னிக்கணும், கணவன் மனைவியை மன்னிக்கணும், மனைவி கணவனை மன்னிக்கணும், பெற்றோர்கள் பிள்ளைகளை மன்னிக்கணும், பிள்ளைகள் பெற்றோர்களை மன்னிக்கணும், பெரியவங்க சின்னவங்களை மன்னிக்கணும், சின்னவங்க பெரியவங்களை மன்னிக்கணும். இப்படி பரஸ்பரம் நாம் மன்னிக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை மன்னிப்பான், அல்லாஹ் நம்மளை கண்ணியப்படுத்துவான், அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தருவான் என்று சொல்லி எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை மன்னிச்சு வாழ்ந்தாங்களோ, எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களை மன்னிச்சாங்களோ, எப்படி அபூபக்கர் சித்திக் அவர்கள் மக்களை மன்னிச்சாங்களோ, எப்படி ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு மக்களை மன்னிச்சாங்களோ, இதே போன்று சகிப்புத்தன்மையோடு மன்னிக்கக்கூடிய மனோபான்மையை வளர்த்து கொள்ளக்கூடிய நல்லவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து இந்த உலகத்தின் எல்லா விதமான அருள்களையும் பரக்கத்துகளையும் நம்மீது முழுமையாக அல்லாஹ் தந்து நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நபிமார்களோடு நாம் எல்லோரையும் அல்லாஹ் உண்டு சேர்த்து வைப்பானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.